So the last variant being present value of annuity பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பீரியட் எண்ட்ல இல்லாமல் ஒவ்வொரு பீரியட் பிகினிங்ல இருந்தால் என்ன சார் நடக்கும்? n+1 n-1 here. இதோடைய இன்றைய மதிப்பு என்ன? If the I is given. So you know that normal case being S is equal to P into 1 plus I divided P into 1 plus I to the power n minus 1 divided by 1 plus I to the power n into I னு படிச்சிருப்போம். ஆனா இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதை யோசிங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன நம்பர் டெரிவேஷன் போட்டாலும் ஆன்சர் இது வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ண அதே ஸ்டைலில் நீங்க டெரிவேஷன் போட்டு பார்க்கலாம். யுவர் இன்வெஸ்டிங் P ஹியர் P ஹியர் P ஹியர் இதோடைய வேல்யூ என்ன? இப்ப இதுல யூ ஜஸ்ட் ஃபர்கெட் அபவுட் திஸ் P அண்ட் திஸ் 3. இந்த அமைப்பை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படி சொன்னாக்க இஸ் சிமிலர் டு ஆன்டி ஃபேக்டர் பட் 1 year ஷார்ட். அந்த 1 year ஷார்ட்டுக்கு நான் இங்கே -1 போட்டுக்கிறேன். 5 வருஷம் கேட்டாங்கன்னா டு த பவர் 4 போடுங்க. அல்டிமேட்டா நீங்க என்ன பண்ணி ஆகணும்? கரண்ட் வேல்யூல இருக்கிற ஒரு P ஆட் பண்ணமா இல்லையா? இங்க ஏற்கனவே P இருக்கு, அதனால டேரக்டா இங்க ஒரு +1 போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சதுங்க. This is what about the advanced case. Usually அரியருங்கிறது டிஃபால்ட், அட்வான்ஸ் கேஸ் வந்தால் அந்த சம் எப்படி போடுறது, அந்த ஃபார்முலா எப்படி இருக்குன்னு பாருங்க. நார்மல் ஆன்டி ஃபேக்டர் ஒரு வருஷம் கம்மியாக போடுங்க. 10 years ஆன்டி ஃபேக்டர் தான் 9 years போடுங்க. கடைசி ஒரு 1 ஆட் பண்ணிடுங்க. அதுக்கான காரணம் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இது ஃபார்முலா டெரிவேஷன் இதுக்கு முன்னாடி பார்த்து அதே மாடலில் போட்டாலும் உங்களால் அரைவ் பண்ண முடியும். There will not be any confusions. Is that clear?